ஹலோ ரகு. ஹாய் சுப்பு. வணக்கம். வணக்கம். ஓகே, வணக்கம். மைக்லாம் இருக்குல்ல? மைக்லாம் இருக்கு. ஓகே, வெல்கம் டு சுப்ராஜின் பயணம். ரகு இஸ் பேக் பேக்கர், அப்புறம் மவுண்டன் இந்தோசியாசிஸ். என் கூட டெக்கத்தானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ரகு, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஹாய். எஸ், அவள் சொன்ன மாதிரி டெக்கத்லானில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 10 இயர்ஸாக ட்ரெக் பண்ணிருக்கேன். ஸ்கூல்லேருந்தே ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். தென் மவுண்டனிங் கோர்ஸ் முடிச்சு மவுண்டனிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. மவுண்டனிங்கும் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ சென்னை தான். ஸோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க இப்போ? இப்போ எங்கேயும் இல்லை. அப்படியே அவுட்டோர் ஃபீல்ட்லேயே ஏதாவது பர்சியூ பண்ணலான்னு பார்த்துருக்கேன். ஓகே, ஃபைன். ஸோ என்னென்ன ட்ரெக்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ட்ரெக்ஸ் ஒரு லிஸ்ட்டாக சொல்லணும்னா மான்ட்லாய், கேதர்காந்தா, டைரா புகியால், தென் பென் பார்வதி பாஸ், தென் ட்ரியோன் ஸ்னோ லைன் ட்ரெக்குன்னு ஒன்று இருக்குது, அது பண்ணியிருக்கேன். பிரிகு லேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் இப்போ ஒரு 5-6 ட்ரெக்கு சொன்னீங்கல்ல, அந்த ட்ரெக்கில் எந்த ட்ரெக்கை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்கலாம்? இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மான்ட்லாய்னு ஒரு ட்ரெக். மான்ட்லை. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெக் அது. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மான்ட்லை எங்கே இருக்குது? மான்ட்லாய் வந்து பார்வதி வேலியில் இருக்குது. மான்ட்லாய் வந்து ரொம்ப ஆஃப் பீட்டான ட்ரெக். ரொம்ப ஃபியூ ஆப்ரேட்டர்ஸ் தான் அது ட்ரெக் ஓட்டு போகிறாங்க. ஸோ நாங்கள் பண்ணது வந்து டிஐஒயாக பண்ணோம். நாங்கள் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அங்கேருந்து கிளம்பி போனோம். ப்ளஸ் ரொம்ப ஆஃப் பீட் ட்ரெக்குனால கூட்டம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரெக், ஒரு ஆக்சுவல் ஃபீல், ஒரு அட்வென்ச்சர் ஆக்சுவல் ஃபீல் அங்கே ரொம்ப நல்லா கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரெக் கூட்டிகிட்டு போகிறாங்க, அப்புறம் டிஐஒய் டிஃப்ரென்ஸ் சொன்னீங்க. ஓகே, சரி ஃபஸ்ட் ஆர்கனைஸ் சொல்லிடலாம். ஒரு ஆர்கனைஸ் ட்ரெக்குன்னா நீங்கள் காசு தருவீங்க, ட்ரெக் ஆர்கனைசர் இருப்பார். அவர் வந்து உங்களோட லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ஃபுட், உங்களோட ஸ்டேக்கான எக்யூப்மெண்ட், கியர் எல்லாமே அவர் பார்த்துப்பார். கூட ஒரு ட்ரெக் கைடு இருப்பாங்க, அவங்க வந்து உங்களை டைரக்ட் பண்ணி கூட்டின்னு போவாங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் டன். நீங்கள் ஜஸ்ட் ஹேவ் டு பி ஃபிசிக்கலி ஃபிட் அண்ட் பி அவைலபிள் டு டூ த ட்ரெக். டிஐஒய் ட்ரெக்குன்னா எவ்ரி திங் இஸ் டன் பை யூ. ட்ரெக்கோட லாஜிஸ்டிக்ஸ், பிளானிங், எங்கே கேம்ப் பண்ணோம், கேம்ப் சைட் பிச் பண்ணுறது, அந்த நைட்டுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே உங்கள் இதில் வரும். நீங்கள் டேக் கேர் பண்ணி நீங்களே உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே. அதுதான் டிஐஒய் ட்ரெக். ஸோ டிஐஒயோட வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து டூ இட் யுவர்செல்ஃப். ஸோ மான்ட்லை ட்ரெக் இருக்குல்ல, எந்த இடத்துல இருக்குது எக்ஸாக்டாக, எந்த ஊரில் இருக்குது, அதை எப்படி அக்சஸ் பண்ணலாம்? இப்போ நம்ம சென்னையில் இருந்தோம். ஆமாம், இது வந்து குல்லூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ஹிமாச்சலில். சென்னையிலேருந்து போகிறதுனா நீங்கள் ஃபஸ்ட்டு குல்லூர் டிஸ்ட்ரிக்ட் ரீச் ஆகணும். குல்லூர்லேருந்து மணாலி, மணாலிலேருந்து பர்ஷேனின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பஸ் போகும். ஸோ பர்ஷேனிலேருந்து ட்ரெக்கு ஸ்டார்ட் ஆகும். பர்ஷேனி டு கீர்கங்கா, கீர்கங்காலேருந்து துண்டாபூஜ், துண்டாபூஜ்லேருந்து இன்னும் 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது, அங்கேருந்து அப்படியே மான்ட்லை. இப்போ சென்னையிலேருந்து ஸோ போகிறாங்கன்னா ட்ரெயினில் எப்படி போகலாம், ஃப்ளைட்டில் எப்படி போகலாம்? ஸோ சென்னையிலேருந்து போகிறாங்கன்னா ட்ரெயின், ஃப்ளைட் ரெண்டுமே டெல்லி ரீச் ஆகிடணும். டெல்லியிலேருந்து மணாலிக்கு பஸ், மணாலிலேருந்து கசோல், கசோல்லேருந்து டாக்ஸி இல்லை கேப் கிடைக்கும் பர்ஷனி ஸ்டாப்புக்கு. பர்ஷனி போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ட்ரெக்கு நீங்கள் பண்ணது ஸோ எந்த வருஷத்தில் பண்ணீங்க ஐடியா? இது பண்ணது 2015. ஆல்மோஸ்ட் ஒரு இது 10 வருஷம் அடுத்த வருஷத்தோட. சொல்லுங்கள். அந்த ட்ரெக் வந்து நம்ம 2015 இப்போ கண்டிப்பாக அதுக்கு இது ஆர்கனைசேஷன் அதிகமாக இருப்பாங்க. நம்ம எப்படி அப்போ உனக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம்னு உனக்கு ஐடியா வந்துச்சு? ஸோ பயம் இல்லாமல், ஏன்னா நம்மளாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க, சவுத் இந்தியா. எப்படி வந்து அங்கே போயிட்டு நம்ம பண்ணலாம், அதுவும் வந்து ட்ரெக் பண்ணலாம், அதுவும் ஆல்மோஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அவேர்னஸ் இல்லை இங்கே இதெல்லாம். ஸோ ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், விச் இஸ் 2007-8 ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் 2015 ஐ டுக் அ பிரேக் அண்ட் நான் 2 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு. ஸோ நான் ஒரு ஹிமாச்சல்லேயே ஒரு ஆல்மோஸ்ட் 6 months ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அங்கே ஸ்பெண்ட் பண்ணும் போது நாங்கள் ரெகுலராக ட்ரெக் பண்ணுறது, கேம்ப் பண்ணுறது பண்ணும்போது அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம். அங்கே சில பேரை மீட் பண்ணி தென் வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ் தேர். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா அங்கே தெரிய வந்துருங்க மான்ட்லைன்னு ஒரு ட்ரெக் இருக்குதுன்னு. அது ஆக்சுவலி வந்து ஒரு பில்கிரிமேஜ் ஸ்பாட். அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில் ஒன்று இருக்குது, அது ஒரு பில்கிரிமேஜ் ஸ்பாட் மாதிரி. ஸோ அங்கே நாங்கள் போகலாம் டிசைட் பண்ணி நாங்கள் டிஐஒயாக பண்ணோம். அண்ட் எகெயின் ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போவும் எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெக் வந்து ஒரு 2 இல்லை 3 ஆப்ரேட்டர்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ப்ரைவேட் தான் அங்கே இருக்க லோக்கல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. பட் ஆஸ் அ பிராண்டட் ஆப்ரேட்டர் 2 பேரும் 3 பேர் தான் பண்ணுறாங்க. சேஃப் தான், வெரி சேஃப் ட்ரெக். இன்ஃபேக்ட் சொன்ன மாதிரி அங்கே வந்து வெரி ஆஃப் பீட்னால த்ரூ அவுட் த ட்ரெக் கீர்கங்கா இஸ் த லாஸ்ட் ஸ்பாட். கீர்கங்காவும் ஒரு சின்ன ஹைக் தான், அது கொஞ்சம் ஃபேமஸான ஸ்பாட். அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த செட்டில்மெண்ட்ஸ் இல்லை வில்லேஜஸ், கேம்ப் சைட்ஸ் எதுவுமே இருக்காது. இட்ஸ் கம்ப்ளீட் வைல்டு. அங்கே தான் பார்வதி தேவி வந்து ஒரு கோயில் கட்டின மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. எக்ஸாக்ட் ஸ்டோரி தெரியாது. பட் மான்ட்லை லேக் வந்து மகாபாரத்தில் மென்ஷன் ஆகிருக்கு. அங்கே பாண்டு போல்னு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ பாண்டவர்கள் வந்து அவங்க லாஸ்ட் டைமில், அதாவது வால்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஏரியா க்ராஸ் பண்ணி போன மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஓகே,
இந்த ட்ரெக்குக்கு வந்து இஸ் தேர் எனி ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை யார் வேணுமாலும் பண்ணலாம்? ஏன்னா இது வந்து ஹை ஆல்டிடியூட் தானே, ஒரு 5000 அடிக்கு மேலே ஆல்மோஸ்ட் 4500 ஃபீட் போகும். ஆல்டிடியூட் சிக்னஸ் வராது. பட் இந்த ட்ரெக்கு வந்து பிகினர்ஸ் இல்லை ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நீங்கள் ட்ரெக் பண்ணியிருக்கீங்க, யூஆர் பீன் டு ஒரு 3 ட்ரெக் 4 ட்ரெக் போயிருக்கீங்க, ஹிமாச்சல் அந்த டெரெயின்லாம் உங்களுக்கு பழகி இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். ப்ளஸ் வந்து இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெக். நீங்கள் வந்து ஒன் சைட் ஜேர்னியே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 45 to 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இது வந்து 7 day ட்ரெக். கொஞ்சம் ரஷ் டவுன் பண்ணால், கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணால் 5 days. பட் 7 days இஸ் அ வெரி நார்மல் பேஸ். ஜாலியாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக போகலாம், கொஞ்சம் புஷ் பண்ணாமல். ஸோ கொஞ்சம் ஃபிட்னஸ் லெவலும் இருக்கணும். ஸோ எவ்வளோ இது வந்து காஸ்ட் ஆகும்? இப்போ நீ பண்ணப்போ 2015 அது அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு? இப்போ பண்ணுறப்போ, இப்போ டிஓஐ பண்ணால் அந்த அமௌண்ட்டு எவ்வளோ ஆகும்? ஓகே. ஸோ 2015 நான் பண்ணுறப்போ அமௌண்ட் கேல்குலேஷன் எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா நான் வந்து ஆல்மோஸ்ட் ஹிமாச்சலில் ஒரு 6 months ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் ட்ரெக் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ப்ளஸ் நிறைய லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வந்து அங்கே லோக்கல் ஷெப்பர்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க, அங்கேருந்து போயிடுச்சு. பட் நீங்கள் பண்ணோன்னா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் ஃபுட் எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு 24,000 to 25,000 ஆகிடும். 24,000. இந்த ட்ரெக்கு இப்போ சப்போஸ் இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் இல்லை வந்து 10 பேர் வர்றதா இருந்தால் எங்களை நீ வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா உன்னால்? தாராளமாக பண்ணலாம். ஸோ எவ்வளோ எங்களுக்கு இது பண்ணுவேன், சார்ஜ் பண்ணுவேன்? அதான் சொன்ன மாதிரி 24-25 ஆகும். ப்ளஸ் எகைன் நீங்கள் உங்கள் குரூப் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம லாஜிஸ்டிக்ஸ் கொஞ்சம் மேலே கீழே பண்ணால் கம்மியாக பண்ணலாம். வி கேன் புஷ் இட் ஆன் 23 கூட பண்ணலாம். ஓகே. பட் எகைன் 5 பேருக்கு பதிலாக இது 10 பேர் வந்து அதில் அமௌண்ட் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாகும். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸில் உங்களுக்கு காஸ்ட் சேவ் ஆகும். இந்த இது வந்து ஸோ எங்கே இருந்து இது ஸோ மணாலி டு மணாலி அப்படி வச்சுப்பியா இல்லை மணாலி டு மணாலி இல்லை கசோல் டு கசோல்? கசோல் டு கசோல். கிரேட். அப்போது இந்த வீடியோ சப்போஸ் வந்து ஹிட் ஆனிச்சுன்னா, அதிக மக்கள் பார்த்தாங்கன்னா, இல்லை எங்களோட இந்த கம்யூனிட்டிலே இருக்காங்க பீப்புள், ஸோ வில் ஆஸ் தம். இந்த ட்ரெக்கு பண்ணுறதுக்கான ஸோ பெஸ்ட்டு டைம் இது? இந்த ட்ரெக் வந்து நீங்கள் மான்சூனுக்கு முன்னால் பண்ணலாம், விச் இஸ் ஏப்ரல் மே, இல்லை செப்டம்பர் அக்டோபர் செப்டம்பர். ஸ்னோ இருக்குமா? ஸ்னோ ஆக்சுவலி நீங்கள் ஸ்னோ பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஸ்னோ வந்து வின்டர்ஸில் பார்க்கலாம், நவம்பர் டிசம்பர். பட் நவம்பர் டிசம்பரில் வந்து ஸ்னோ இருக்கிறதுனால நீங்கள் ட்ரெக் பண்ண முடியாது. ஸ்னோ சீசனுக்கு முன்னால் பண்ணலாம். பட் நீங்கள் லேக் எண்ட் போனீங்கன்னா மான்ட்லை லேக்லேருந்து பின்பாலிட்டி கிளேஷியர் ரொம்ப கிட்ட. ஸோ நீங்கள் ஸ்னோ பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த ட்ரெக் பேக்கேஜஸ் கூட இது போனாலும் சரி, ஸோ டிஓஐ பண்ணாலும் சரி, ஸோ திங்ஸ் டு கேரின்னு ஒரு மெயினாக இருக்கும்ல, ஸோ அதை கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். லிஸ்ட் பெருசாக போய், ஏன்னா டிஐஒய்க்கு தனி கியர் வரும், நீங்கள் ட்ரெக் ஆப்ரேட் தனி கியர் வரும். அந்த கியரெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணி நீங்கள் பேசிக்ஸ் கொண்டு போனால், ஃபஸ்ட் திங் நான் எல்லா ட்ரெக்கும் சொல்கிறது வெரி குட் ஷூ. ஏன்னா இந்த ட்ரெக்கில் வந்து யூ வில் ஹேவ் டு கிராஸ் வாட்டர் ஃபால்ஸ், ரஃப் டெரைன் கிராஸ் பண்ணிங்க, ரொம்ப ஸ்டீப் டெரைனும் கிராஸ் பண்ணிங்க. ஸோ வெரி குட் ஷூ, நல்ல லேயர். ஸ்நாக்ஸ் இந்த சென்ஸில் நட்ஸ். நீங்கள் 7 day ட்ரெக், கண்டிப்பாக உங்கள் எனர்ஜி கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு தேவையான நட்ஸ் நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. தேவையான நட்ஸ்னால் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 1 kg நான் சொல்லுவேன். மிக்ஸ் நட்ஸ் 1 kg கொண்டு போகிறது இட்ஸ் பெட்டர். இந்த ட்ரெக்கை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் யூ கேன் ஆஸ்க் அஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். அப்படி ரகுவோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் தர்றேன், டிஎம் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ கைஸ். ஆமாம், இல்லை அங்கேயும் ஆன்சர் சொல்லலை அப்படின்னா இங்கே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் கொடுத்து கேட்குறேன். இதை தாண்டி வேறு ட்ரெக்கில் என்னென்ன கேள்விகள் இருக்குது, ட்ராவல் பற்றி என்னென்ன கேள்விகள் இருக்குது, இதை டெக்கத்லான் பற்றி என்னென்ன கேள்விகள் இருந்தாலும் வி வில் ட்ரை டு மேக் ஒன் வீடியோ. ரகுக்கே ஒரு சீரீஸ் ஒன்று வச்சிடறேன், இந்த பிளேலிஸ்ட் மாதிரி. ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நான் பிடிச்சி போட்டுறேன். ஓகே. ஸோ ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுப்பு.